ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இரட்டிப்பு நற்செய்தி வந்துள்ளது தங்கமே. ஒன்றல்ல, இரட்டிப்பு நற்செய்தி வந்துள்ளது. நிம்மதியாக கேட்டு சந்தோஷமாக தூங்கு. என் செல்வமே, அனுபவம் தான் தத்துவம். நல்லா தெரிஞ்சுக்கோ. லிப்ட்ல போறவனுக்கு தகுதி அதிகமாக இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு படியாக ஏறி போறவனுக்குத்தான் அனுபவம் அதிகமாக இருக்கும். நீ சொந்த பிரச்சனையை யாராவது ஒருவரிடம் கொட்டி தீர்த்தால் அவர் அதை எல்லோரிடமும் கொட்டி தீர்த்து உன்னை தீர்த்து விடுவார். ஒவ்வொருவருக்கும் மற்றவரின் குறைகள் பளிச்சென்று தெரிகிறது, ஆனால் அவரவரின் குறைகள் மங்களாக கூட தெரிவதில்லையே. மற்றொருவரை விட நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன் வாழ்க்கையை வீணாக்காதே. மற்றொருவரை விட நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உன் முழு திறனோடு என்ன செய்ய முடியுமோ, என்ன செய்ய வருமோ அதை செய். வாழ்க்கையில் உன்னுடைய தேவைக்கு முன்னுரிமை கொடு. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்றைய காலகட்டத்தில் சராசரி மனிதனின் மனதில் இருக்க வேண்டிய கருத்தை மிக அழகாக ஆழமான பதிவு என்ன தெரியுமா? காட்ட வேண்டிய இடத்தில் காட்டப்படும் திமிரும், அடக்க வேண்டிய இடத்தில் அடக்கப்படும் கோபமும் உள்ளத்தின் அழகை ஒருபடி மேலேயே கூட்டுது. தங்கமே, அடிமையாக்க நினைப்பவர்களை அருகில் கூட நெருங்க விடாதே. அடக்கவும் வேண்டாம், அடங்க வைக்கவும் வேண்டாம். இதுதான் சிறப்பு தங்கமே. சம்மதமா உனக்கு? மனைவியின் கோபத்தையும் கவலையும் புரிந்து கொள்ளும் ஒவ்வொரு ஆணும் தன் மனைவி கண்கலங்கதை விரும்புவதில்லை. தன் அழுகையை பார்த்து மற்றவர்கள் கலங்கிவிடக்கூடாது என்பதற்காகவே. தன் உணர்வுகளை மாற்றிக்கொண்டு சிரிக்கும் பல வளர்ந்த குழந்தைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உன்னை எல்லோரும் வெறுப்பது நல்லதல்ல, உன்னை எல்லோரும் விரும்புவதும் நல்லதல்ல. தங்கமே, உன்னை எல்லோரும் நேசிக்க வேண்டும். உன்னை நல்லவர்கள் நேசிக்கணும், கெட்டவர்கள் வெறுக்கணும். அதுதான் சரியான வாழ்க்கை முறை. ஒருத்தவங்களை கோபப்படுத்த ரொம்ப மெனக்கட வேண்டாம். எப்ப பார்த்தாலும் இதுதானா, இப்படித்தானா என்று ஒரு கேள்வி கேட்டா போதும். எப்படியும் மழை வந்து இல்லை, தெருவில் செல்லும் வாகனங்களால் அழிஞ்சதும்னு தெரிஞ்சாலும் அதைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த கணம் சந்தோஷமாக, இப்போதைய தருணம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும். அதுதான் வாழ்க்கை. ஒருத்தன் தன்னைத்தானே கெடுத்துக்கொள்ள விரும்பினால் பகையை நினைத்த மாத்திரத்தில் அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களை யார் பேச்சையும் கேட்காமலேயே இழுத்து பேசலாம். நாளை என்று எதையும் தள்ளி போடாதே. செய்யும் வேலையை அன்றே செய்து முடி. நாளை என்பது வெற்றியை இழக்க நேரிடும். தங்கமே, உனக்கு நற்செய்தி வேணுமா? அப்படின்னா நான் சொல்றதை கேள். வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி நீ அற்புதமான வாழ்க்கையை வாழ்வலாம் என்று சொல்கிறேன். பிரச்சனை இல்லாதவர்கள் இந்த பூமியில் யாரும் இல்லை என்பதை எப்போதும் நினைவில் வச்சுக்கோ. உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. என்ன சவால்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி. சவால்கள் இல்லாதவன் ஒரு இறந்த மனிதன் மட்டும்தான். தீர்வு இல்லாத பிரச்சனை இல்லை. நீ கடந்து செல்லும் வழிகளுக்கு கூட தீர்வுகள் உள்ளன. உன் மனதில் உன்னை நீ சித்தரிக்கும் விதம் உன் மகிழ்ச்சியை பாதிக்கும். உன்னை ஒரு மதிப்புமிக்க அழகான நபராக கற்பனை செய்து கொள். உன்னை ஒரு மதிப்புமிக்க அழகான நபராக கற்பனை செய்து கொள். குறைந்த சுயமரியாதை, தாழ்வு மனப்பான்மையை தவிர்த்து விடு. மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை பொருட்படுத்தாதே. சிலர் சாடிஸ்டுகள். அவர்கள் உன்னை வருத்தமடைய செய்ய ஏதாவது சொல்லலாம். உன்னை மகிழ்விக்கும் நியாயமான நபரோடு நட்பு கொள். உன்னை கேலி செய்யும் ஒரு நபர்களோடு நட்பு கொள்ளாதே, அல்லது உன் சவால்களை பார்த்து சிரிக்காதே. பணம் மற்றும் பொருள் மூலம் உன்னை யாரும் மிரட்ட அனுமதிக்காதே. இன்றைய ஏழை நாளை பணக்காரனாக முடியும். மாற்றம் நிலையானது. இன்று நீ எதை கடந்து சென்றாலும் கைவிடாதே. உயிர் இருக்கும் வரை நம்பிக்கை இருக்கும். இடைவிடாமல் பிரார்த்தனை செய். பிரார்த்தனை என்பது உன் ஆசீர்வாதங்களை விரைவுபடுத்தும் ஒரு ஊக்கி. நீ விரும்பியதை செய்ய தைரியமாக இரு. வாழ்க்கை எல்லாமே ஆபத்து தான்.
நீ ரிஸ்க் எடுக்கவில்லை என்றால் உன் இதயத்தின் ஆசைகள் உனக்கு கிடைக்காது. மற்றவர்களுக்காக உன் அசல் தன்மையை ஒருபோதும் மாற்றாதே. ஏன்னா உன் பாத்திரத்தை உன்னை விட வேறு யாராலும் செய்ய முடியாது. நீ சிறந்தவர். எனவே நீ நீயாக இரு, சிறப்பாக வாழ்ந்துவிடு என்றுதான் சொல்கிறேன். தங்கமே, வாழ்க்கை ஏதோ ஒரு பாடத்தை தினமும் கற்றுத்தருது. உன் மனநிலையை மற்றவர்களால் அனுமதிக்காதே. குழம்பிய குட்டைகளில் எளிதில் மீனை பிடித்து விடுவார்கள். தெளிவற்ற மனநிலையில் உள்ளவர்களை வார்த்தையால் பிடிப்பார்கள். நீரை எப்படி கலக்கினாலும் மீண்டும் தெளிவடைஞ்சிரும். அதுபோன்று உன்னை எப்படி குழப்பினாலும் தெளிவோடு இரு. ஏன்னா மனமும் நீரும் ஒரே தன்மையை கொண்டதுதான். யார் வந்தாலும் போனாலும் உன் தன்னம்பிக்கையை விடாதே. உன்னை வெறுப்போரிடமிருந்து விலகி இருக்க கற்றுக்கொள். வழி இருக்கத்தான் செய்யும், விலகிக்கொள். உன்னை விட்டு விலகி சென்றால் சுதந்திரமாக வாழ கற்றுக்கொள் தங்கமே. தங்கமே, உன்னை விட்டு விலகும் உறவிடம் வாதிடாதே, மௌனமாக விலகிவிடு. உன் வலியையும் வேதனையையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யாதே. ஒரு நாள் ஒருவேளை அவர்கள் உன்னை சந்திக்கும் இடத்தில் ஏன் இவர்களை இழந்தோம் என்று நினைக்கும் அளவிற்கு நீ வாழ்ந்து காட்டணும். உன்னோடு வந்துவிட்டு சாமர்த்தியமாய் உன்னை விட்டு போனவர்களை தேடாதே. அவர்களுக்கான தேவை உன்னிடம் நிச்சயமாக முடிந்திருக்கும். அததான் விலகிச் சென்று விட்டார்கள். வாழ்க்கை பயணத்தில் விதி வலியது என்று தோன்றும் சமயங்களில் கடவுள் அதனோடு வலியவர் என்பதை மறக்காதே. படைத்தவன் மனது வைத்தால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாற்ற ஒரு நொடி மோதுவே. நம்பிக்கையோடு முன்னேறிச் செல். கடவுள் எப்போதும் உன்னுடன் இருக்கிறான் என்பதை நினைத்துக்கொள். இறைவன் உனக்கு செல்வத்தை கொடுக்கவில்லை என்று கவலைப்படாதே. உனக்கு உயிர் என்னும் பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கான். அதை வைத்து நீ எதையும் சாதிக்கலாம் தங்கமே. தங்கமே, எதை எண்ணி இத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி வைக்கப் போகிறேன். உனக்கு நல்லது செய்யவே என்று உனக்கு இரட்டிப்பு நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளேன். நல்லவன் போல் நடிப்பவனை இந்த உலகம் விரும்பும். நல்லவனாகவே வாழ்பவனை கடவுள் மட்டும்தான் விரும்புவான். நீ என் பிள்ளை. போகும் இடமும் தெரியாது, செல்லும் வழியும் தெரியாது. வாழ்க்கை என்னும் இந்த அடர்ந்த காட்டில் செய்வதறியாமல் கண்கலங்கி நிற்கும் உனக்கு நல்ல வழி கிடைத்திட நான் உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன். வாழ்க்கை என்ன சொல்கிறது தெரியுமா? வாழும் போதே என்னை அனுபவித்து வாழ்ந்துவிடு. உன் அனுபவம் என்ன சொல்லுது தெரியுமா? என்னை பெற நீ பல வழிகளை தாங்க வேண்டும் என்று. உன்னுடைய வழி என்ன சொல்கிறது தெரியுமா? என்னிடமிருந்து பெறுகிறாய். எதையும் தாங்கும் தன்னம்பிக்கை என்னிடமிருந்து பெறுகிறாய் என்று உன் வழி சொல்கிறது. உன்னுடைய தன்னம்பிக்கையோ என்ன சொன்னது தெரியுமா? வருந்தாதே, நீ எதை இழந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. இதைவிட என்ன வேணும் தங்கமே? முடிந்து போன நொடியை விட அடுத்த நொடியை இன்னும் சிறப்பாக முயற்சி செய்தால் உன் வாழ்க்கை தன்னால் மாறிவிடும் தங்கமே. உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து மனமுடைந்து நிர்கதியாக நின்றபோது உன் கரங்களை இருக்க பற்றியவன் நான் தான். தனியாக இருப்பதா எண்ணி வருந்தாதே. எந்த சூழ்நிலையும் உன்னை கைவிட மாட்டேன். உன் பெருமையும் சிறுமையும் சொல்லில் இல்லை, நீ நடத்தும் விதத்தில்தான் உள்ளது. எவரையும் எதையும் எதற்கும் எதிர்பார்க்காத வாழ்க்கையை வளர்த்துக்கொள். உன்னை சிறுமைப்படுத்தவர்களை சிரித்து வென்றுவிடு. உனக்கான நேரம் வரும் வரை காத்திரு. அந்த நேரம் வந்த பிறகு தயக்கம் கொள்ளாதே. தட்டி தூக்கி எரிஞ்சிட்டு மேலே வா, மேலே ஏறி வா. இந்த உலகமே உன்னை அண்ணாந்து பார்க்கும் தங்கமே, அண்ணாந்து பார்க்கும். எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகிறேன். பணபலமும் படைபலமும் இருக்கிறதே என்று அவர்கள் ஆடினால் ஆடிவிட்டு போகட்டும். அதை நான் ஆணிவேரோடு புடுங்கி எரிந்து விடுவேன் தங்கமே. இப்போதெல்லாம் தவறு பண்ணிட்டு தூக்கம் இல்லாமல் இருப்பவர்களை விட பிறருக்கு நல்லதை பண்ணிட்டு அந்த நன்றியை மறந்து போனவர்களை எண்ணித்தான் நிம்மதியை இழக்கிறாய். நன்றி கெட்டவரை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே. நான் பார்த்துக் கொள்கிறேன். இன்பம் துன்பம் எல்லாம் கடவுளுடைய கட்டளை தான். கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் கொடுப்பார். தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாமல் மன வலிமையோடு எதிர்கொண்டு விடு. எல்லாம் நடந்து முடிந்து ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்த பிறகு பல விஷயங்களை மறக்கத்தான் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஞாபகப்படுத்தி கொள்ளக்கூடாது தங்கமே. உன் நிலை சற்று சரியும் போதுதான் தெரியும் மற்றவர்கள் மனதில் நீ எந்த இடத்தில் இருக்கிறாய் என்று. யாரும் எதையும் வெறுக்காதீர்கள். நல்லவர்களோ கெட்டவர்களோ உன் வாழ்க்கை பயணத்தில் இடம் பிடித்து விட்டார்கள். கடவுள் காரணமின்றி அவர்களை சந்திக்க வைத்திருக்க மாட்டார். கவலைப்படாதே. உனக்கு ஒன்றல்ல
இரட்டிப்பு நற்செய்தி நாளை நடக்கும். மகிழ்வோடு அனுபவிக்க காத்திரு. நிம்மதியாக தூங்கு. நாளை அண்ணா விடியலுக்காக காத்திரு தங்கமே. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.